ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 4 ரெஸ்லிங் அப்டேட்ஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 35ல டீன் அம்ப்ரோஸ் வருவாரா வரமாட்டாரா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக த ஊசோஸோட நியூ கான்ட்ராக்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ஜான் சீனாவோட ரெஸ்ல்மேனியா 35 பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லீக் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ரே மிஸ்டீரியோக்கு இந்த வாரம் ரா எபிசோட்ல இன்ஜூரி ஆயிருக்கு. சோ இதனால ரெஸ்ல்மேனியா 35ல ரே மிஸ்டீரியோ வர்சஸ் சமோவா ஜோக்கு யுஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. சோ இந்த மேட்ச்ல ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்ற இந்த 4 நியூஸை பத்தி தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். சோ இந்த 4 நியூஸ் நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 35ல டீன் அம்ப்ரோஸ் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ சமீபத்தில் 2 வாரம் ரா எபிசோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீன் அம்ப்ரோஸ் வரவே இல்லை. அவருடைய கான்ட்ராக்ட் WWE முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த கான்ட்ராக்டை டீன் அம்ப்ரோஸ் ரீசைனிங் பண்ணல. அவர் WWE விட்டு வெளில போறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருந்துச்சு. ஆனால் 2 வாரம் ரா எபிசோடா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டீன் அம்ப்ரோஸ் ரா எபிசோடுக்கு வந்து ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் அதை நமக்கு டிவியில் காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் போன வாரம் ரா எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு ஃபைனலி. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த வாரம் ரா எபிசோட்ல சோ பேரன் கார்பனை வந்து கடைசியா ரா முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிச்சிட்டு போயிருக்காரு. சோ டீன் அம்ப்ரோஸ் 2 வாரம் ரா எபிசோடா வராரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சோ டீன் அம்ப்ரோஸ் நம்ம கிட்ட காமிக்க மாட்டேங்கிறாங்க. சோ டிவில நம்ம காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுதான். டீன் அம்ப்ரோஸோட கான்ட்ராக்ட் ரெஸ்ல்மேனியா 35 முடிஞ்சதோட சோ 2 வாரம் கழிச்சு முடிய போகுது. சோ டீன் அம்ப்ரோஸ் கடைசி வார ரா எப்ப இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மேபி இதுக்கப்புறம் அவரை எந்த ஒரு ராலியும் காமிக்காம கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெஸ்ல்மேனியா முடிஞ்ச முதல் வாரம் 2வது வாரம் சோ இந்த 2 வாரத்துல ஏதோ ஒரு மேட்ச் டீன் அம்ப்ரோஸ்க்கு கடைசி மேட்சா இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டீன் அம்ப்ரோஸ் ரெஸ்ல்மேனியா 35க்கு வருவாரு அப்படின்ற ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ரெஸ்ல்மேனியா 35ல சோ ரோமன் ரிங்ஸ் வின் பண்ணும் போதோ இல்ல செத் ராலின்ஸ் வின் பண்ணாலோ அந்த இடத்துல ஷீல்ட் 3 பேரும் வந்து சோ ஒரு சின்ன ஒரு அப்பியரன்ஸ் கொடுப்பாங்க. சோ ஒரு பெரிய ஒரு செலிப்ரேட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டீன் அம்ப்ரோஸ் வருவாரா வரமாட்டாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. சோ நீங்க டீன் அம்ப்ரோஸ் ரெஸ்ல்மேனியா 35க்கு வரலனா அவருக்கு நீங்க மிஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா த ஊசோஸ் ஜிம்மி அண்ட் ஜெய் சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா 3 மாசமாவே WWE கான்ட்ராக்ட் முடிய போது அவங்க WWE விட்டு வெளில போவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா த ஊசோஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கான்ட்ராக்டை ரீசைனிங் பண்ணிருக்காங்க. சோ த ஊசோஸ் வந்து பாத்தீங்கன்னா WWE சோ எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சோ 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் சோ த ஊசோஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி இருக்கலாம் அப்படின்ற ஒரு ரூமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. குறைஞ்சது 3 வருஷம் இல்லனா அதிகபட்சம் 5 வருஷம். சோ 3 வருஷம் இல்ல 5 வருஷம் சோ 2 டீல்ல ஏதோ ஒரு டீல வந்து பாத்தீங்கன்னா சோ த ஊசோஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணி இருக்கிறதா ஒரு பெரிய அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. த ஊசோஸ் இதுக்கு அப்புறம் WWE தான் இருப்பாங்க. அவங்க WWE விட்டு வெளில போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஜான் சீனா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஷூட்டிங் ஷெட்யூல்லாம் முடிச்சிட்டு இப்போ யூஎஸ்ல தான் இருக்காரு. அவர் ரெஸ்ல்மேனியாக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சீனாவோட ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே பயங்கரமா கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா ஜான் சீனா ரெஸ்ல்மேனியா 35க்கு வராரு. சோ அவருக்கு என்ன மேட்ச் அப்படின்றத WWE வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சீக்ரெட்டா வச்சிருக்காங்க. சோ அவர் என்ன மேட்ச் விளையாட போறாரு அப்படின்றத ரெஸ்ல்மேனியா 35ல சோ அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கா வந்து சொல்ல போறதா ஒரு அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ 3 விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றது மட்டும் உறுதி. ஒன்னு கர்ட் ஆங்கிளோட மேட்ச்ல சோ பேரன் கார்பனுக்கு பதிலா ஜான் சீனா ஆட் பண்ணுவாங்க. அப்படி இல்லனா எல்ஐஎஸோட மியூசிக்கல் செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தி அண்டர்டேக்கர் இல்ல ஜான் சீனா சோ இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க எல்ஐஎஸோட மியூசிக்கல் செக்மெண்ட்ல வந்து சோ அவங்களுக்கும் ஜான் சீனாக்கும் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அப்படி இல்லனா லாஸ் சால்வன் இப்போ ரிட்டர்ன் ஆவறதுக்கு ரெடியா இருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ ஜான் சீனா வந்து சோ ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது அந்த இடத்துல லாஸ் சால்வன் ரிட்டர்ன் ஆகி
ஸோ லாஸ் சால்வலுக்கும் ஜான் சீனாக்கும் ஸோ ஒரு மேட்ச் ரெசல்மேனியால அந்த இடத்துல நடத்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ண பிளானே கூட நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 நியூஸ்ல இந்த 3 மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்ச் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்ஸ் போயிட்டு இருக்கு. இதே சமயம் இப்போ ரேமஸ் ஸ்டுடியோக்கு இன்ஜூரி ஆனதுனால ஸோ ரேமஸ் ஸ்டுடியோக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்டா ஜான் சீனா கூட சமோவா ஜோவோட மேட்ச் விளையாடலாம் அப்படின்ற ஒரு ரூமர்ஸும் போயிட்டு இருக்கு. ஆனா கண்டிப்பா ஜான் சீனா ரெசல்மேனியா 35க்கு வர்றது 100% கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. ஆனா ஸோ அவருக்கு என்ன மேட்ச் அப்படின்றத சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. ஸோ சடனா அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா ரேமஸ் ஸ்டுடியோ. ஸோ ரேமஸ் ஸ்டுடியோ போன வாரம் ரா எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா பேரன் கார்பனோட ஒரு மேட்ச் விளையாண்டாரு. ஸோ இந்த மேட்ச்ல அவருக்கு இன்ஜூரி ஆனதா WWE அஃபீஷியலா அவங்களுடைய ஸோ வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த நாள் ஸ்மாக் டவுன் லைவ்ல ஸோ ரேமஸ் ஸ்டுடியோக்கும் ஆண்ட்ராடே ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் கூட நடக்கல. நான் ஆல்ரெடி ப்ரிவியூல சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மேட்ச் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மேட்ச் நடக்கல. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரேமஸ் ஸ்டுடியோக்கு இன்ஜூரி ஆயிருக்கு. ஸோ அது உண்மையால இன்ஜூரி அப்படின்ற மாதிரி தான் அஃபீஷியலா WWE சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு சமோவா ஜோ வெர்சஸ் ரேமஸ் ஸ்டுடியோ மேட்ச் நடக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேமஸ் ஸ்டுடியோக்கு எந்த மாதிரியான இன்ஜூரி, ஸோ அவர் கியூர் ஆயிடுவாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் WWE அதை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு ரேமஸ் ஸ்டுடியோக்கு ஒருவேளை இன்ஜூரியா இருந்துச்சுன்னா ஸோ சமோவா ஜோவோட ரெசல்மேனியா 35ல யார் மோதுவா அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ கெவின் ஓவன்ஸ் சமோவா ஜோவோட US சாம்பியன்ஷிப்காக மோதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்ஸ் போய்கிட்டு இருக்கு. இல்ல ஜான் சீனா கூட மோதலாம் அப்படின்ற ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. மேபி ரேமஸ் ஸ்டுடியோவே ரிட்டர்ன் ஆயிட்டு ஸோ ரேமஸ் ஸ்டுடியோக்கும் சமோவா ஜோக்கும் தான் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ ரேமஸ் ஸ்டுடியோ இன்ஜூரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜான் சீனாவோட ரெசல்மேனியா பிளான், டீன் அம்ப்ரோஸ் ரெசல்மேனியா 35க்கு வருவாரா வரமாட்டாரா, ஊசோவோட நியூ கான்ட்ராக்ட். ஸோ இந்த 4 நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.